இன்னைக்கு நமக்கு புதினா சம்மந்தி செய்யலாம் வாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். பின்ன 3 மிளகு வற்றல் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுவந்து வறுந்து வந்தாச்சு. நீ நமக்கு இதை எடுத்து மாற்றலாம். ஒரு தக்காளி வச்சிருக்கேன், சவாளை ஒன்று வெட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் புளி வச்சிருக்கேன், இஞ்சி வச்சிருக்கேன், வெளுத்துள்ளி வச்சிருக்கேன், பச்சை மிளகு வச்சு நல்ல சுவந்து வழண்டு வந்தாச்சு. இனி நமக்கு ஒரு மூடி தேங்காய் வச்சிருக்கேன், இது அதில் போடலாம். கொஞ்சம் நமக்கு காயம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த அலம்பி வச்ச புதினாவை இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கியா, இது நமக்கு அரைச்சிக்கலாம். இது நல்லா பொடிஞ்சாச்சு. இனி நமக்கு இந்த வதக்குனதை தூக்கி இது கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், சூடு தண்ணி ஆக்குமே. புதினா சம்மந்தி ரெடி ஆயாச்சு. இனி கடுகு வேணாம் நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நான் இப்போ தாளிக்கலை. இதை செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க என்ன.